அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதைகள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப குறைவான பணத்தை தான் சம்பாதிச்சாங்க. வீடுலாம் சின்ன சின்ன வீடு தான். வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வீட்டில் சைக்கிள் தான் இருக்கும். பைக்கெலாம் ரொம்ப ரேரு. கார்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நிம்மதியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. சாப்பாடு கம்மி தான், ஆனால் நோய் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் இன்றைக்கி எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோம். வீட்டுக்கு 10 பைக் இருக்குது, வீட்டுக்கு 10 மொபைல் இருக்குது, வீட்டுக்கு 2 கார் இருக்குது. ஆனால் நிம்மதி இருக்கா, சந்தோஷம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்போ ஏங்க அந்த காலத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்துச்சு, இப்போ நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கருத்து வேறுபாடு எங்கன்னு சொன்னால், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய வலியை ஃபீலிங்ஸை புரிஞ்சு கொள்றது இல்லை. ஒருத்தவங்க இன்னொருத்தருடைய வலியை புரிஞ்சு கொள்றது இல்லை. கணவன் மனைவியினுடைய வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை, மனைவி கணவனுடைய வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை, பெற்றவங்க பிள்ளைங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை, பிள்ளைங்க பெற்றவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை. எந்த பிள்ளைங்களும் பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்ம சின்ன வயசில் அவனை கொஞ்சுறோம், அவனுக்கு முத்தம் கொடுக்குறோம், அவனை அணைச்சிக்கிறோம், அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். ஆனால் அவன் பெருசாகன உடனே, வாலிபான உடனே அவனை பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா? ஒரு தந்தை கேட்பாரு மனைவி கிட்ட, வந்தானா ஓம் பையன்? ஓம் பையன் என்னப்பா, நீ பெற்றவன்டா, உனக்கு பிறந்தவன்டா அவன். அப்போ அவன் அவன் டிசப்பாயிண்டட் ஆகிறான். என்னடா அது, நம்ம வாப்பா நம்மளை 3வது ஆள் மாதிரி பார்க்குறாரு, நம்மளை வேற மாதிரி பார்க்குறாரு, நம்மளை சின்ன வயசுல அரவணைச்சாரு. அதனால தான் நம்ம பசங்க பார்த்தோன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய கவலைகளை பெற்றவங்க கூட சொல்ல மாட்டேன்றாங்க. வெளியில் போயிட்டு யாரோ 3வது ஆள்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன்னா அவனுடைய வலியை வீட்டில் இருக்கிறவங்க வாங்க மாட்டேன்றாங்க. கண்ணியமானவரே, இன்னைக்கு பிரச்சனை வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அவங்க ஒவ்வொருத்தருடைய வலியை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவே நாமும் மற்றவர்களுடைய வலியை புரிந்து நடப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.